ஆனந்த நிலையத்தை விட்டு மஞ்சுளா வெளியேறி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டன. அவள் இல்லாமல் அந்த அழகிய மாளிகை ஒளி குன்றி சூனியமாகிவிட்டது போன்ற ஒரு துயர உணர்ச்சியில் பீடிக்கப்பட்ட கிட்டாவும் சிந்தாமணியும் வேலையில் உற்சாகம் குறைந்தவர்களாக இருந்தார்கள். நீடித்து இங்கு நாம் எதற்காக தங்கியிருக்க வேண்டும் என்ற அசட்டையான எண்ணங்கள் அவர்கள் மனதில் ஏற்பட்டு விட்டிருந்தன. வாழ்க்கை போராட்டத்திலே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கும் இளமை பருவ துடிப்பு நிறைந்த வஜ்ரவேலுவுக்கும் அம்பி பயலுக்கும் கூட அந்த பங்களாவில் உத்தியோகம் மெத்தவும் கசந்து போயிருந்தது. கூட பிறந்த சகோதரியை பறிகொடுத்து விட்டவர்கள் போல் அவர்கள் இருவரும் விவரம் புரியாத ஒருவித ஏக்கத்தில் தவித்து கொண்டிருந்தனர். எப்பொழுது இங்கிருந்து பீத்து கொண்டு கிளம்பலாம் என அடிக்கடி தமக்குள் எண்ணி மனம் புழுங்கினர். சமீபத்திலே தொடர்ந்து சில தினங்களாக ஏற்பட்ட சில சம்பவங்கள் அவர்கள் நால்வரின் மனதிலே வெறுப்பு தீயை மூட்டிவிட்டிருந்தன. அதன் கனலிலே கொதித்து குமுறி கொண்டு புறப்பட்ட தங்களது எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் தனிமையிலே சந்திக்கும் பொழுது பரிமாறி கொட்டி ஆறுதல் பெற அவர்களால் முடியவில்லை. மஞ்சுளா புறப்பட்டு சென்ற சில தினங்களுக்கு பிறகு கிரிதரன் மிகவும் சிரமப்பட்டு சென்னை நகரிலிருந்து ஒரு நர்ஸ் பெண்மணியை தருவித்து தன் சகோதரியை கவனிக்க அமர்த்தி இருந்தார். அந்த புதிய பெண்ணை பார்த்த அளவிலேயே வேலைக்காரர்கள் பலருக்கு பிடிக்கவே இல்லை. நர்ஸ் வேலையில் நல்ல பயிற்சியும் திறமையும் உடையவளாக இருந்தாள் என்பதனாலோ வேறு என்ன காரணத்தினாலோ அவள் மிகவும் கர்வியாக காணப்பட்டாள். பேச்சிலும் போக்கிலும் கண்டிப்பும் கராருமாக இருந்தாள். பங்களாவில் இருந்த மற்ற வேலைக்காரர்களை தூசிக்கு சமமாக எண்ணி ஆஸ்பத்திரியின் வார்டுகளுக்குள் மிடுக்காக நடக்கும் பாவனையில் குதிகால் வைத்த பாதரட்சைகள் டக் டக் என்று ஒலிக்க செருக்குடன் அந்த மாளிகை முழுவதும் பவனி வந்து கொண்டிருந்தாள். சலவை செய்து கஞ்சி போட்டு விரைத்து நிற்கும் நர்ஸ் உடுப்பை அணிந்து கொண்டு பாதரட்சை சப்திக்க அவள் சமையல் அறை அருகில் வந்தால் கூட கிட்டாவுக்கு பொறுக்க முடியாத விஷயமாக இருந்தது. அவள் வரவை எச்சரிக்கை விதமாக வந்து வீசிய மருந்தின் மனம் அவரது குடலை புரட்டியது. நோயாளிக்கு நான் சொன்ன உணவை தயார் செய்து விட்டீர்களா என்று வீட்டு எஜமானி போல் தன்னை மிரட்டுவதை அவர் கட்டோடு வெறுத்தார். உங்களுக்கு வெஜிடபிள்களை ரோஸ்ட் செய்ய தெரியவில்லை என்று ஒரு நாள் அவரது சமையல் திறமை குறைவாக பேசிவிட்டாள். கிட்டாவிற்கு கோபம் தாழ முடியவில்லை. கையில் பிடித்திருந்த கரண்டி அவள் முன் வீசிவிட்டு, சமையல் செய்ய எனக்கு சொல்லிக் கொடுக்கவா வந்திருக்கிறாய் என்று கூச்சல் போட வேண்டும் போல் ஆத்திரத்தில் துடித்தார். நல்ல வேளையாக அது சமயம் சாப்பிடுவதற்கு கிரிதரன் உள்ளே வந்து விட்டான். தொண்டையிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அவளை முறைத்து பார்த்துவிட்டு அவர் மௌனமாகிவிட்டார். ஆனால் அன்று முதல் அவருக்கு அந்த பெண் மீது மிகவும் வெறுப்பும் ஆனந்த நிலையத்தை அடுப்பங்கரை உத்தியோகத்தின் மீது மகா கசப்பும் ஏற்பட்டது. மஞ்சுளாவின் பதவிசு எங்கே? எத்தனை அடக்கமான பெண்! என்ன அழகு! என்ன இனிமையான சுபாவம்! அவள் எங்கே? இந்த பிரம்மஹத்தி எங்கே என்று தமக்குள் அடிக்கடி எண்ணி குமுறினார். சிந்தாமணிக்கு இந்த புதிய நர்ஸை நேரிடையாக அடிக்கடி மாளிகையில் சந்திக்கும் சந்தர்ப்பம் குறைவாக இருந்தது. எனினும் அவள் மாலை பொழுதானதும் அலங்கரித்து கொண்டு தினசரி கடைத்தெருவுக்கு கிளம்பிவிடுவதை காண அவருக்கு பிடிக்கவில்லை. மாநிற முகத்தின் மீது அவள் அப்பிக்கொண்டிருந்த பவுடர் பூச்சையும் உதட்டு சாயத்தையும் கண்டு அருவருப்படைந்து போனார். குங்கும பொட்டு ஒன்று மட்டும் துலங்கும் அழகிய சுந்தரவதனம், கழுத்தில் பாசிமணி மாலை, கையில் கண்ணாடி வளையல்கள், ஆபரணங்கள் ஏதும் இல்லை என்றாலும் புன்னகை ஒன்றே பெரும் பொன்னகையாக ஒளி வீச மகாலட்சுமி போல் துலங்கும் எவ்வளவு அழகான பெண் மஞ்சுளா! பங்களாவிற்கே பெரும் கலையாக இருந்தாளே! கிரிதரனின் சொல்லி குற்றமில்லை. அந்த அழகிய முகத்தை கண்டு எந்த இளைஞன்தான் உள்ளம் தடுமாற மாட்டான் என்று எண்ணி எண்ணி வியந்தார். அம்பி பயலுக்கு புதிய நர்ஸை அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஆனால் அவளை மஞ்சுளாவுடன் ஒப்பிட்டு கொண்டு குற்றம் கண்டுபிடிக்க அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. அவனது சொந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அவன் வயதை ஒத்த வாலிபன் சினிமா உலகிலே புகுந்து பின்னணி பாடகனாக முன்னணிக்கு வேகமாக வந்து கொண்டிருந்தான். புதிதாக திரையிடப்பட்ட படங்களை பார்த்துவிட்டு வரும்பொழுதெல்லாம் அம்பி பயலின் கருத்து சினிமா உலகத்திற்கு ஓட ஆரம்பித்தது. இது என்ன வேலை? கூப்பிட்ட குரலுக்கு இங்கும் அங்கும் பாய்ந்து ஓடி பணிபுரியும் இந்த அடிமை வாழ்வு போதும். ஏதாவது சினிமா கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்து விட்டால் தேவலை. அங்கு முன்னுக்கு வர எத்தனையோ வழிகள் இருக்கின்றன என்று எண்ணி ஏங்கி கொண்டிருந்தான் அவன். வஜ்ரவேலுவின் யோசனை வேறு திக்கில் திரும்பி கொண்டிருந்தது. ஆற்றிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். புதிய வெள்ளம் வரும், பழையதை அடித்து கொண்டு போகும். அதுபோல ஆனந்த நிலையத்தில் புதிய வேலைக்காரர்கள் வருவார்கள், பழைய ஊழியர்கள் வேலையிலிருந்து விலக்கப்படுவார்கள். நமது வேலை மட்டும் இங்கே என்ன நிச்சயம்? நீயாக போகிறாயா அல்லது நானாக போகும்படி செய்யட்டுமா என்று சொல்லும் மாதிரியில் இன்னல்கள் பல விளைவிப்பார்கள் எஜமானி அம்மாள். அவர்கள் அப்படிப்பட்ட குணசாலி.
பொறுமையே உருவான மஞ்சுளாவையே பல விதத்தில் சிரமப்படுத்தி விரட்டி விட்டார்களே. எஜமானி அம்மாள் சீட்டு கொடுக்கும் முன் ராஜினாமாவை நாமே நீட்டிவிட வேண்டும். வெளியே போனால் இனிமேல் இன்னொருவருக்கு கை கட்டி சேவகம் செய்வதில்லை. பேசாமல் ஒரு வெற்றிலை பாக்கு கடை வைத்து கொண்டு ராஜா போல் உட்கார்ந்து விட வேண்டும் என்று பற்பல சிந்தித்து கொண்டிருந்தான். அடுத்தபடியாக நடந்த இரு சம்பவங்கள் இவர்கள் நால்வரையும் மன அதிர்ச்சி அடையும்படி செய்துவிட்டிருந்தன. கருப்பு கண்ணாடியும் சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமாக புத்தம் புதியதொரு காரில் வந்து இறங்கினான் ஒரு கட்டழகன். ஒரு நாள், இவன் யார் என்று வேலைக்காரன் கண்கள் வியப்பில் விரிந்தன. சௌமினி அம்மாளுடன் அழகாக பேசி சிரித்து பழகிய அந்த மனிதன் அதற்கு பின்னர் அடிக்கடி ஆனந்த நிலையத்திற்கு வரத் தொடங்கினான். சௌமினி அம்மாளின் மாமன் மகன், பெரிய பணக்காரன், வெளியூரில் இருந்தான். இவ்வளவு காலமும் இப்பொழுதுதான் திரும்பி வந்திருக்கிறான். சொந்தமாக ஏதாவது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க உத்தேசித்து கொண்டிருக்கிறான் என்ற விவரம் காதுகளில் பட்டது. இவ்வளவு காலமும் இல்லாமல் திடீரென்று ஆகாய வீதியிலிருந்து முளைத்தெழுந்தவன் போல் வந்து உறவு கொண்டாடிய அந்த புதிய மனிதனை ஏனோ அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. வந்தவன் எஜமானி அம்மாளுடன் அளவலாவை விட்டு போகாது வேலைக்காரர்களை தனது ஊழியர்களைப் போல் எண்ணி ஏவத் தொடங்கியது அவர்களுக்கு சகிக்க முடியாத வேதனையாக இருந்தது. இவன் எவன் நம்மை விரட்ட என்று எண்ணி ஆத்திரமடைந்து உள்ளம் குமுறி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் விட அன்று காலையில் நடந்த சம்பவம் அவர்கள் எல்லோர் மனதிலும் ஒருவித சந்தேகத்தை எழுப்பிவிட்டிருந்தது. இரவும் பகலும் சந்திராவின் படுக்கை அருகே கிடந்து அவளை காத்து வந்த கிரிதரனின் டைகர் நாய் அன்று காலை திடீரென்று இறந்து விட்டது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் தோட்டத்தில் குறைத்து கொண்டு குதித்து விளையாடி கொண்டிருந்த நாய் ஒரு மரத்தடியில் சுருண்டு கிடப்பதை சிந்தாமணி கண்டு திடுக்கிட்டு போனார். ஓடி அருகில் சென்று கவனித்த போது அது இறந்து விட்டிருப்பதை உணர்ந்தார். விஷயத்தை கேள்விப்பட்ட கிரிதரன் திடுக்கிட்டு போனான். உற்றார் உறவினர் யாரையோ இழந்து விட்டது போல் அவனுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. நாயின் மரணத்தை அறிந்த சந்திரா கண்ணீர் உகுத்து கதறி அழுதுவிட்டாள். அன்று முழுவதும் அவள் சாப்பிடவே இல்லை. ஸ்ரீமான் நாராயணன் விஷயத்தை அறிந்ததும் அடடா என்று கொஞ்சம் அனுதாபப்பட்டார். சௌமினிக்கு மட்டும் மிக்க கோபம் ஏற்பட்டது. ஒரு நாய் செத்து விட்டதற்கு மனிதர் செத்து போய்விட்டது போல் ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டம்? எல்லோர் முகத்தையும் தொங்க போட்டுக்கொண்டு துக்கம் கொண்டாடுவது எனக்கு சகிக்கவே இல்லை. பொதுவாக எல்லோருக்கும் படும்படி ஒரு தடவை இறைந்தாள். அவள் நாயின் சாவை அசட்டை செய்துவிட்டு தனது கைப்பையுடன் வெளியே புறப்பட்டு விட்டாள். அன்று இரவு படுப்பதற்காக தங்களது விடுதிக்கு வந்த வேலைக்காரர்கள் நால்வரின் மனமும் நாயின் மரணத்தை பற்றி ஒரே விதமாக சிந்தித்து கொண்டிருந்தன. அவர்களால் அதை பற்றி பேசாதிருக்க முடியவில்லை. மிருக வைத்தியர் வந்து பரிசோதித்து பார்த்தார். மூச்சு திணறலால் உயிர் போய்விட்டிருக்கிறது என்று சொன்னார். நன்றாக இருந்த நாய்க்கு மூச்சு திணறல் ஏற்படுவானேன் என்று தமக்குள்ளே பேசுவது போன்று சொன்னார் சிந்தாமணி. படுக்கையை விரித்துவிட்டு அதன் மீது வந்து உட்கார்ந்து கொண்ட கிட்டா உடனடியாக பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒரு சந்தேகம். யாரோ நாய்க்கு மருந்து வைத்து கொன்று விட்டிருக்கிறார்கள். அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் என்றார் படபடப்புடன். வஜ்ரவேலு அசட்டு சிரிப்பு சிரித்தான். கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம். மூளையை கொஞ்சம் உபயோகித்து சிந்திக்க வேண்டும். டைகர் மீது வெறுப்புடையவர்கள் யாரேனும் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். நாயை கண்டால் பிடிக்காதவர்கள் இங்கே 3 பேர் இருக்கிறார்கள். சௌமினி அம்மாள், புதிதாக வந்துள்ள நர்ஸ், புதிதாக தோன்றியிருக்கும் உறவு மனிதர் சுவாமிநாதன் அவர்கள். ஆனால் சௌமினி அம்மாள் இதை செய்திருக்க முடியாது. நாயை ஒழித்து விட வேண்டுமென்றால் 2 வருஷங்களுக்கு முன்பே நாய் வாங்கிய புதிதிலேயே அதை கொன்று விட்டிருக்கலாம். ஆனால் இதை அவர்கள் செய்யவில்லை. புதிதாக வந்துள்ள நர்ஸ் பெண்மணிக்கு டைகரை கண்டால் ஒரே பயம். அருகில் கூட போக மாட்டாள். மேலும் அந்த அம்மாள் அது மாதிரி காரியங்களில் இறங்கக்கூடியவராக தோன்றவில்லை. என் சந்தேகமெல்லாம் அந்த ஆசாமி சுவாமிநாதன் மீதுதான். முதல் நாள் அவர் இங்கே வந்தபொழுது டைகர் அவர் மீது பாய்ந்து அவரது சில்க் ஜிப்பாவை சின்ன பின்னம் செய்துவிட்டது. அந்த ஆத்திரம் அந்த மனிதருக்கு சமயம் பார்த்து தீர்த்து கட்டியிருக்கிறார். இது அவருடைய வேலைதான், நான் நிச்சயமாக சொல்வேன் என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் சொன்னான். அம்பிப்பயல் அதற்கும் குறுக்கிட்டான். நானும் இதை ஆமோதிக்கிறேன். இது சுவாமிநாதனுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் வஜ்ரவேலு நினைப்பது போல் ஆத்திரத்தினால் செய்த செய்கை அல்ல. நீங்கள் நினைப்பது போல் நான் அந்த ஆசாமியை ஒரு பெரிய பணக்காரர் என்று நினைக்கவில்லை. அப்படி ஒரு வேஷம் போடும் பெரிய எத்தன் என எண்ணுகிறேன். உறவு கொண்டாடி கொண்டு உள்ளே நுழைந்து வீட்டின் உறவுகளை கண்டுகொண்டார். இரவில் புகுந்து கொள்ளையடிக்க இந்த நாய் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. அதனால் அதை முடித்து விட்டார். ஒரு நாள் இந்த பங்களாவில் கொள்ளை போகப் போகிறது என்று நீங்களே பார்க்க போகிறீர்கள்.
என்றான் மூச்சு விடாது. சிந்தாமணி அசட்டையாக சிரித்தார். நீங்கள் மூவரும் உங்கள் கற்பனையெல்லாம் போட்டு ஒரு கதையாகவும் உருவாக்குங்கள். அம்பிப்பயல் எங்கேயாவது ஒரு சினிமா கம்பெனியில் அதை கொண்டு விற்கட்டும். அத்துடன் அதிலே கதாநாயகனாகவும் நடிக்கட்டும். வீணாக ஒரு மனிதன் தலையை போட்டு உருட்டுகிறீர்களே, வேடிக்கைதான் இது. சுவாமிநாதன் போன்ற ஆசாமிகள் கருப்பு முகமூடி போட்டுக்கொண்டு இரவில் திருட்டுத்தனமாக ஒரு வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க தேவையில்லை. பட்டப்பகலிலேயே பல்லை காட்டி பேசி பணத்தை பறிக்கும் சாமர்த்தியம் உடையவர்கள் கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து உருக வேண்டி அவர்கள் காத்திருக்க அவசியமில்லை. உலக அனுபவமற்ற 10ஆம் பசலிகள் மனம் போனபடி உலர்கிறீர்கள். எதையோ கண்டதை சாப்பிட்டு விட்டு நாய் நெஞ்சு அடைத்து கொண்டு செத்து விட்டிருக்கிறது. அதற்கு போய் வீணாக யாரையும் பழி சொல்வது தவறு. தூங்குங்கள் பேசாமல் என்று அதட்டி விட்டு விலகை அணைத்து விட்டு படுத்துக்கொண்டார். வெகு நேரம் வரையில் அவருக்கு உறக்கம் வரவில்லை. டைகரின் மரணத்தை பற்றி பற்பல சந்தேகங்கள் அவரது சிந்தனையை குழப்பிக் கொண்டிருந்தன. காரணமற்ற ஒரு கலவரத்தில் அவர் அமைதி இழந்து படுக்கையில் வெகு நேரம் வரை புரண்டு கொண்டிருந்தார். 2 நாட்கள் சென்றன. அன்று காலை வேலைக்கு போகும் முன் தனது சகோதரி கனகிரிதரன் அவள் அறைக்குள் வந்தான். புதிய நர்ஸ் தனது வேலைகளை முடித்துவிட்டு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள். பணத்திற்காக ஊழியம் செய்கிறாள் என்ற உண்மையை ஒவ்வொரு நிமிஷமும் தனது செய்கைகளை உணர்த்தி கொண்டிருந்த அவள் தன் அருகே இல்லாதிருப்பதே சந்திராவுக்கு மெத்த சுகமாக இருந்ததனால் அடிக்கடி தன்னை விட்டு அவள் வெளியே சென்று வருவதை பொருட்படுத்தவே இல்லை. கதை புத்தகம் ஒன்றை சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்த தங்கை தலை நிமிர்ந்து அண்ணனை பார்த்தாள். சோம்பி வாடியிருந்த அவனது வதனம் அவளுக்கு திகைப்பை உண்டாக்கியது. என்ன அண்ணா, எப்படியோ இருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று மிகவும் பரிவுடன் கேட்டுவிட்டு புத்தகத்தை மூடி அருகில் வைத்தாள். வெளிக்கதவை சாத்திவிட்டு படுக்கை அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு கிரிதரன் அமர்ந்தான். அவனுக்கு பேச கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. தாயின் மறைவிற்கு பிறகு அண்ணனும் தங்கையும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அண்ணன் மனம் கலங்கினால் தங்கை ஆறுதல் சொல்வாள். தங்கை சோகத்தில் மூழ்கினால் அண்ணன் தைரியம் சொல்லி தேற்றுவது வழக்கம். எனவே தனது உள்ளத்தை சில காலமாக வாட்டி வந்த வேதனையை தங்கையிடம் சொல்லி அமைதியடைய தீர்மானித்து அங்கு வந்திருந்தான் கிரிதரன். உன் உடல்நிலையில் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கொஞ்ச நாட்களாக வாளாவிருந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது. அடகு வைத்த உனது நகைகளை மீட்க முடியாத நிலையில் இருக்கிறேன். வட்டியோ விஷமாக ஏறிவிட்டிருக்கிறது. எப்படியாவது இந்த மாதம் சமாளித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயம் திடீரென்று நமக்கு இப்பொழுது ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டிருக்கிறது. எஃகு தகடுகளை நான் வாங்க உத்தரவு கொடுத்தபோது விலை மிகவும் ஏறி இருந்தது. ஆனால் இந்த மாத ஆரம்பத்திலே விலை பாதியாக குறைந்து போனதனால் நமக்கு ஏகப்பட்ட பண நஷ்டம். இதனிடையே வியாபார நிமித்தம் கடனை விரைவில் திருப்பி தர வேண்டும் என்ற தொல்லை ஒருபுறம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த வார முடிவிற்குள் கடன் தவணை பணம் 2 லட்சம் நான் கட்டியாக வேண்டும். கையிலே ஒரு செப்பு தம்படி இல்லை. வியாபாரமோ படுமோசம். வீட்டு செலவோ கட்டுமீறி பெருகி கொண்டு போகிறது. நமது சிறிய தாயார் என்னதான் அப்படி நகைகள் வாங்குவார்களோ எனக்கு தெரியாது. பீகம்தாஸ் நகை கடைக்காரரிடமிருந்து 50,000க்கு மேல் பில் வந்துவிட்டது. இதை பற்றி விசாரிக்கலாம் என்றால் எனக்கும் சித்திக்கும் பெரிய சண்டையே வந்துவிடும் போல் இருக்கிறது. எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு வாழ்க்கை மீது மிகவும் அலுப்பாக கூட இருக்கிறது என்றான் மிக வருத்தத்துடன். சகோதரனின் வருத்தம் தங்கையின் உள்ளத்தை மிகவும் கரைத்து விட்டது. ஏன் மூத்தவனாக பிறந்தோம் என்று கூட உங்களுக்கு அலுப்பும் சலிப்பும் ஏற்படலாம். உங்களை குற்றம் சொல்ல முடியாது. சுயநலமின்றி என் பொருட்டும் அப்பா பொருட்டும் நீங்கள் இந்த குடும்பத்திற்கு சுமக்க மாட்டாத பொறுப்புகளால் பாடுபடுகிறீர்கள், திணறுகிறீர்கள் அண்ணா என்று கூறிவிட்டு கலங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். சிறிது நேரம் வாளாவிருந்துவிட்டு திடீரென்று தங்கை சிரித்தாள். திடுக்கிட்டு கிரிதரன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். உலகம் என்ன நினைக்கும் என்பதை எண்ணி பார்த்தேன். சிரிப்பு வந்துவிட்டது அண்ணா. ஸ்ரீமான் நாராயணுக்கென்ன, 60 வயதாகியும் அழகான இளம் மனைவி, பிரம்மாண்டமான வீடு, 5 மோட்டார்கள், பணத்தை கூடையில் அள்ளி குவிக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலை என்றெல்லாம் உலகம் எண்ணி அதிசயிக்கும். ஆனால் உள் விஷயம் நமக்குத்தானே தெரியும். நொண்டி பெண், பித்தனான ஒரு பிள்ளை, குடும்ப பொறுப்பை தலையில் சுமந்து திணறும் அப்பாவியான ஒரு மகன், பணத்தை தண்ணீராக பாவிக்கும் ஒரு தர்மபத்தினி, காயகல்பத்தை நாடி செல்லும் ஒரு அசட்டு தந்தை, கடன்காரர்கள் கையில் எந்த நிமிஷமும் சிக்கிக்கொள்ள தயாராக இருக்கும் சோபையற்ற ஒரு வீடு. போதுமா அண்ணா என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள்.
கிரிதரன் அவளை கடிந்து கொள்ளும் முறையில் உற்று பார்த்தான். கோபிக்காதீர்கள் அண்ணா, துன்பத்தின் எல்லை மீறிவிட்டால் அழுவதை விட்டு சிரிப்பதுதான் மனிதனின் சகஜமான செய்கை. எனக்கு ஒன்று தோன்றுகிறது என்றாள். கிரிதரன் பேசவில்லை. ஆனால் சந்திரா மேலே தொடர்ந்து சொன்னாள். நீங்கள் கோபப்படாதீர்கள், பதறாதீர்கள், நிதானமாக கேளுங்கள். அடமானம் வைத்த என் நகைகளை மீட்க தேவையில்லை. கேட்ட விலைக்கு வைத்த இடத்திலேயே நகைகளை விற்று கடனை அடைத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்தாள். தாழ்ந்த குரலில், என் பீரோவை திறந்து அடியில் இருக்கும் இரகசிய அறையில் ஒரு சிறு பெட்டி இருக்கிறது, அதை எடுத்து வாருங்கள் என்றாள். கிரிதரன் அவ்வாறே செய்தான். தன் கழுத்தில் துவண்ட பொற்சங்கிலியில் ஊசலாடி கொண்டிருந்த ஒரு சிறு சாவியை கழற்றி எடுத்து அந்த சிறு பேழையை திறந்தாள். இதில் உள்ள நகைகள் நமது பாட்டியாருடையவை. நல்ல உயர்ந்த பச்சை கற்கள் இழைத்த ஒரு ஜோடி வளையல்கள் இருக்கின்றன. அது ஒன்றே பல 1000 ரூபாய் பெறுமாம். இவற்றை விற்று உங்கள் அவசர கடனை தீர்த்து கொள்ளுங்கள். தற்சமயம் கொஞ்சமாவது உதவியாக ஓரளவு இருக்கட்டும் என்று கொடுக்கிறேன் என்றாள் உணர்ச்சி வேகத்துடன். இதெல்லாம் என்ன பேச்சம்மா என்று கடிந்து கொண்டான் கிரிதரன். சித்தி அவற்றை பார்வையிட ஆசைப்பட்டு எவ்வளவோ முறை என்னிடம் கேட்டும் இங்கே இல்லை என்று மழுப்பி விட்டிருந்தேன். இவை என்னுடையவை. தங்கள் கஷ்டத்திற்கும் உதவியில்லாது எனக்கும் பிரயோஜனமில்லாது இருப்பதை விட என்று வற்புறுத்தினாள் சந்திரா. வேண்டாம் சந்திரா, முன்பு கொடுத்த அந்த நகைகளையே மீட்க முடியாத கடனில் மூழ்க விட்டிருக்கிறேன். இவற்றையும் உன்னிடமிருந்து பறித்து கொண்டு போக எனக்கு மனமில்லை. இவற்றை அணிந்து கொள்ள உனக்கு இன்று இல்லாவிடினும் என்றாவது ஒரு நாள் விருப்பம் ஏற்படும். அப்பொழுது வருந்துவாய் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல எழுந்திருந்தான். பெட்டியிலிருந்து ஒரு சிறு மோதிரத்தை எடுத்து தனது விரலில் அணிந்து கொண்டு பெட்டியை பூட்டினாள் சந்திரா. நில்லுங்கள் அண்ணா, நான் சொல்வதை கட்டாயம் நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது அம்மா உயிருடன் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? கடன் சுமையில் நீங்கள் தத்தளிப்பதை பார்த்து கொண்டிருப்பார்களா? மாட்டார்கள். தமது ஆபரணங்கள் அனைத்தையும் விற்று கொடுத்து உங்கள் துயரத்தை தீர்க்க முயற்சித்திருப்பார்கள். அவர்கள் விருப்பமும் இப்படித்தான் இருக்கும் என எண்ணி இவற்றை எடுத்து கொண்டு போங்கள். மேலும் இவற்றை நான் அணியும் நாளே எனக்கு வராது அண்ணா என்றாள் துக்கத்துடன். நெஞ்சம் துணுக்குற்ற கிரிதரன் அவளை ஏறெடுத்து பார்த்துவிட்டு திகைப்புடன் நின்று விட்டான். என் உடல்நிலை பற்றிய விவரம் நான் அறிவேன் அண்ணா. உண்மையைக் கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? நான் அப்படிப்பட்ட கோழை இல்லை என்று கூறிவிட்டு தன் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை சற்று அழகு பார்த்தாள். அசட்டுத்தனமாக என்னவெல்லாம் பேசுகிறாய் என்று சகோதரன் அன்புடன் கடிந்து கொண்டதை காதில் வாங்கி கொள்ளாது மெல்ல புன்முருள் அளித்தாள். இந்த ஒரே ஒரு நகையை மட்டும் நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நமது பாட்டியாருக்கு அவர் தந்தை கொடுத்த பரிசு. இந்த அழகான பச்சைக்கல் மோதிரத்தை அவர் ஹைதராபாத்தில் ஒரு சமயம் ராமாயணம் படித்ததற்கு ஒரு தன்வந்தரிடம் பரிசாக பெற்றாராம். அதனால் இதை குடும்ப சொத்தாக பாவிக்க வேண்டும் என்பது என் கருத்து. எனக்கு பின்னர் இதை உங்களுக்கு வரப்போகும் பாக்கியவதிக்கு கொடுத்து விடலாம் என்று கூறிவிட்டு சிரித்தாள். சகோதரன் மௌனமாக அவளை பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தான். தங்கை கொடுத்த அந்த நகைப்பெட்டியை வாங்க கை நீட்டிய பொழுது அவன் உள்ளத்தில் எத்தனையோ துயரமான சிந்தனைகள் அலைபாய்ந்தன. சகோதரியின் சொத்தை தன் கையால் தொடுவது கூட மிகப்பெரிய துரோகச் செயலாகும் என எண்ணி மனம் புழுங்கினான். ஆனால் சந்திரா அவனை விடவில்லை. எத்தனையோ முறை நீங்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த முறை என் பேச்சை நீங்கள் கேளுங்கள், எடுத்துக்கொண்டு போங்கள் என்று வற்புறுத்தினாள். இந்த சம்பவம் நடந்து சில தினங்கள் சென்றன. ஒரு நாள் அந்தி பொழுதில் சித்தி சௌமுனியும் ஸ்ரீமான் நாராயணனும் நாடகம் ஒன்று பார்க்க வெளியே சென்றிருந்தனர். கிரிதரன் தொழிலகத்திலிருந்தும் வரவில்லை. பணி செய்யும் நர்ஸ் வழக்கம்போல் தன் பொழுது வந்ததும் அலங்கரித்து கொண்டு வெளியே சென்றிருந்தாள். வீடு முழுவதும் நிசப்தமாக இருந்ததனாலோ என்னவோ சந்திராவிற்கு காரணமில்லாத ஒரு கலக்கம் ஏற்பட்டது. கதவை தாளிட்டு கொண்டு தனது நாற்காலியை ஜன்னல் ஓரமாக நகர்த்தி கொண்டு வெளியே தோட்டத்தை பார்த்த வண்ணம் இருந்தாள். முன்னிருட்டு காலமாதலால் சூரியன் அஸ்தமித்ததும் விரைவில் எங்கும் இருள் பரவி கொண்டிருந்தது. அந்தகாரத்தில் மூழ்கியிருந்த தோட்டத்தையே பார்த்து கொண்டு சிந்தனை வசப்பட்டிருந்த அவள் சரக்கென்று கதவு திறக்கப்படும் ஓசையை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள். நெஞ்சு படபடக்க, உடல் வியர்க்க அவசரமாக நாற்காலியை தள்ளி கொண்டு மின்சார விசையை அழுத்தினாள். உள்ளே வந்து நாற்காலியின் கையை பற்றி கொண்டு வந்த ஜெகதீசன் கதவை தாளிட்டு விட்டு விரைவில் அவள் அருகே வந்து நின்றான். சிவந்து போயிருந்த அவனது கண்களையும் கண்டு நடுநடுங்கி போய்விட்டாள் சந்திரா. எதற்காக அண்ணா இங்கே வந்தீர்கள்? பயந்து விட்டேன் என்று கலவரத்தை காட்டாது சாதாரணமாகவே கேட்டாள். உனது க்ஷேமத்தை விசாரித்து போக வந்தேன் என்று வைத்துக்கொள்ளேன் என்று ஏளனமாக நகைத்த ஜெகதீசன் அவளை வெறித்து பார்த்தாள். கதவு பூட்டி இருந்ததே, எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன் அண்ணா
என்று குழறிய சந்திரா ஒரு நாற்காலியை அப்பால் தள்ளி கொண்டு போக முயற்சித்தாள். நாற்காலியின் பின்னால் கையை வைத்து அழுத்தி கொண்டிருந்த ஜெகதீசன் அதை நகர விடவில்லை. உன்னை தனியே சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காகவே ஒரு கள்ளச்சாவி தயார் செய்து வைத்திருந்தேன். அதை உபயோகித்து கொண்டு கதவை திறந்து வந்தேன். நல்ல வேளையாக இப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை. இதுதான் சரியான தருணம் என்று வந்திருக்கிறேன். என்னிடம் அதிகம் தர்க்கம் செய்யாதே. அந்த நகைகளை எங்கே வைத்திருக்கிறாய்? அதை மட்டும் என்னிடம் சொல்லிவிடு, போதும் என்றான் ஆவேசம் வந்தவள் போல். சந்திரா கலவரமடைந்து போனாள். எனினும் தன் பீதியை வெளிக்காட்டி கொள்ளாமல், நகையா? ஏது? என்னென்ன உளறுகிறீர்கள்? என்னிடம் ஏதும் கிடையாதே என்றாள். பொய் சொல்லி என்னை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணாதே. அந்த நகைகள் எனக்கும் சொந்தமானவைதான். என் தாயாருக்கு சொந்தமான பொருள் என்னை சேர வேண்டும். நீயும் உன் அண்ணனும் சூழ்ச்சி செய்து எங்கே ஒளித்து வைத்திருக்கிறீர்கள்? பேசாமல் கொடுத்தால் பிழைத்தாய் என்றான் கோபத்துடன். வம்பு செய்யாமல் தயவு செய்து வெளியில் போங்கள் அண்ணா. என்னிடம் நகைகள் ஏதும் கிடையாது. சந்தேகம் இருந்தால் பீரோவை தேடி பாருங்கள். இதோ சாவி என்று இடுப்பில் சொருகியிருந்த சாவி கொத்தை உருவி கீழே விட்டெறிந்தாள். என்னை கண்டால் உனக்கு எத்தனை அலட்சியம்! பைத்தியக்காரன் என்று என்னை அடைத்து வைத்துவிட்டு அண்ணனும் தங்கையும் சொத்தை சூறையடவ பார்க்கிறீர்கள். எங்கே அந்த நகைகள்? எங்கே சொல் என்று பேய் பிடித்தவன் போல் உரத்த குரலில் அதட்டிக்கொண்டு இரு கரங்களாலும் அவளது கழுத்தை பற்றினான். மெய் பதறிப்போன சந்திரா பீதி தாழ முடியாது கிரீச்சிட்டு அலறிவிட்டாள். ஐயோ, யாராவது வாருங்கள் இங்கே என்று அவள் உரத்த குரலில் கத்திவிட்டு நாற்காலியை வேகமாக தள்ளி கொண்டு அப்பால் ஓட முயற்சித்தாள். நலிந்த அவள் உடலில் அதற்கு போதிய சக்தி இருக்கவில்லை. மிருகத்தை ஒத்த பலத்துடன் மென்மையான அவளது கழுத்தை ஜெகதீசனின் கரங்கள் நெரிக்கத் தொடங்கின. மேலே அவளால் கூவி எவரையும் அழைக்க முடியாது. தொண்டையிலேயே வார்த்தைகள் தடைபட்டன. கண்கள் பிதுங்கின. மூச்சு திணறியது. அதற்கு மேல் என்ன நடந்தது என்பது தெரியாது அவள் உணர்வற்று போய்விட்டாள். மஞ்சுளா மட்டும் கங்கம்மாள் வீட்டில் தனியாக இருந்தாள். அந்த தெருவில் வசித்த கர்ப்பிணி பெண் ஒருத்திக்கு உடம்பு சுகமில்லை என்று கேள்விப்பட்டு அங்கே உதவி செய்ய விரைந்திருந்தாள் அத்தை கங்கம்மாள். கடைத்தெரு வரை போய் வருகிறேன். பிற்பகல் 2 மணிக்குத்தான் வருவேன். எனக்காக நீ சாப்பிடாது காத்திருக்க வேண்டாம் என்று முன்கூட்டியே எச்சரித்துவிட்டு வெளியே சென்றிருந்தார் அத்திம்பேர் சுந்தரேசன். 2 மாத காலமாக அந்த குடும்பத்தில் மீண்டும் வந்து தங்கி வசிக்க நேர்ந்த மஞ்சுளாவிற்கு அடிக்கடி வீட்டில் தனியாக இருந்து பழக்கமாகிவிட்டிருந்தது. இம்முறை அவள் இவ்வளவு நாட்கள் தங்க நேரும் என எதிர்பார்க்கவில்லை. அவள் நினைத்தபடி ஒரு சில தினங்களில் வேறு வேலை கிடைத்து விடவில்லை. 1 வாரத்திற்குள் போய்விடலாம் என்று எண்ணித்தான் அங்கு வந்திருந்தாள். சிந்தாமணி அவள் பின்னால் பெட்டியை சுமந்து வர ஒரு நாள் அஸ்தமிக்கும் சமயம் கங்கம்மாள் வீட்டு கதவை வந்து தட்டினாள் மஞ்சுளா. அவளை கண்டவுடன் அத்தையம்மாளின் முகம் மலர்ந்து விட்டது. வாமா வா என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். நீங்கள் வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. எங்கு போனாலும் என் விதி என்னை நிலைத்து நிற்க விட மாட்டேன் என்கிறது. அந்த பங்களா வீட்டில் வேலை பார்க்க முடியவில்லை. வந்து விட்டேன். ரொம்ப மன்னிக்க வேண்டும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு உள்ளே வந்தாள். கங்கம்மாளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பிறகு பேசிக்கொள்வோம் என்று எண்ணியவளாக, பரவாயில்லையம்மா, இந்த வீடு உன்னுடையது என்று எண்ணிக்கொள் என முன்பே சொல்லியிருந்தேன். நீ வேறு இடத்தில் உனக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் வரை நிம்மதியாக எங்களுடன் இரு என்று ஆறுதலாக கூறினாள். சிந்தாமணி அங்கே அதிக நேரம் நிற்கவில்லை. பெட்டியை உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு, அத்தை, நீங்கள் பார்த்து அனுப்பினீர்கள். உங்களிடமே கொண்டு வந்து இந்த பெண்ணை ஒப்படைப்பதுதான் முறை என்று எண்ணியே அழைத்து வந்தேன். எனக்கு அதிக நேரமில்லை. உடனே ஊர் திரும்ப வேண்டும். வரட்டுமா என்று விடைபெற்று கொண்டார். மஞ்சுளாவை பிரிய வேண்டுமே என்ற நினைவு அவர் நெஞ்சை என்னவோ செய்தது. வேறு உத்தியோகத்திற்கு போனாலும் எங்களை எல்லாம் மறந்து விடாதீர்கள். கடிதம் போட்டு கொண்டிருங்கள் என்று விளையாட்டாக சொல்வது போல் தமது உள் அன்பை தெரிவித்து கொண்டு கிளம்பிவிட்டார். இரவு போஜனத்துக்கு பிறகு மாடி அறைக்கு இருவரும் உறங்கச் சென்றார்கள். கங்கம்மாளுக்கு அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. உன்மேல் குற்றம் சொல்ல மாட்டேன் மஞ்சு. நாராயணன் வீட்டில் வேலை பார்ப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம்தான். யாரும் அங்கே அதிக நாட்கள் தங்க முடிவதில்லை என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள். பரந்த உள்ளம் கொண்ட மூதாட்டியிடம் ஒரு பொய் சொல்ல நேர்கின்றதே என எண்ணி மஞ்சுளா கலங்கி போனாள். ஆனால் நடந்த உண்மையை சொல்ல அவளுக்கு வரவில்லை. என்ன இருந்தாலும் கங்கம்மாளுக்கு கிரிதரன் நெருங்கிய பந்து. அவமானகரமாக அவன் தன்னிடம் நடந்து கொண்டான் என்று எப்படி சொல்ல முடியும்? சொன்னால் மனவேதனையும் உறவினர்களிடையே வீண் மனஸ்தாபமும் ஏற்படலாம். மேலும் இது மாதிரியான விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பதுதான் புத்திசாலிகளுக்கு அழகு. கங்கம்மாள் கிரிதரன் மீது மற்றற்ற அபிமானம் கொண்டவள்.
தன் சொந்த மகனைக் காட்டிலும் ஒரு பங்கு மேலாக நேசிக்கும் பெருந்தன்மை உள்ளம் கொண்டவள். கிரிதரன் பால் கொண்ட அன்பின் காரணமாக ஒரு சமயம் அவள் அந்த கதையை நம்பாவிட்டால், இதென்ன கூத்து, இந்த பெண் போன இடமெல்லாம் ஆம்பிள்ளைகள் தவறாக நடந்து கொள்கிறார்களே, யசோதா கணவன் கைலாசம் முறை தவறி நடந்து கொண்டான், இப்பொழுது நாராயணன் மகன் கிரிதரன் கேவலமாக நடந்து கொண்டான், இவளைவிட உலகில் அழகான பெண்களே இல்லையா, இதில் ஏதோ சூது இருக்கிறது, குற்றம் அந்த ஆண்களுடையது அல்ல, இவளுடையதுதான் என்று சற்றென்று வேறு விதமாக அம்மூதாட்டி எண்ணிவிட்டால், தங்கமான மனம் கொண்ட அந்த அம்மாளின் அபிப்பிராயத்திலே தவறுவதை விட ஒரு பொய் சொல்வதில் குற்றம் ஏதுமில்லை என கனப்பொழுதில் பலவும் சிந்தித்து மஞ்சுளா பிறகு மெல்ல தொடர்ந்தாள். நான் பயிற்சியற்ற தாதிப்பெண் என்று சௌமினி அம்மாள் என் மீது அடிக்கடி குற்றம் கண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களது சுடுமொழியை தாழ முடியாது நானே வேலையிலிருந்து விலகிவிட்டேன். என் மேல் தவறு இருக்கிறது என்று தாங்கள் எண்ணினால் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள் தனிந்து குழைவான குரலில். எனக்கு என்னம்மா கோபம்? முக்கியமாக அந்த பெண் சந்திராவுக்கு நீ ஆறுதலாக இருப்பாய் என எண்ணியே அனுப்பினேன். உனக்கு பிடிக்கவில்லை, அதனால் வந்து விட்டாய். அதில் தவறு என்ன? கவலைப்படாதே. உனக்கு மறுபடியும் நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் வரை நீ இங்கேயே இரு. அவசரப்பட்டு கொண்டு எக்கச்சக்கமான உத்தியோகங்களில் போய் அகப்பட்டு கொள்ளாதே. நிதானித்து பார்த்து வேலையை ஏற்றுக்கொள். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நீ எங்களுடன் எங்கள் பெண் போல் இருக்கலாம். நாங்கள் சாப்பிடும் அரை வயிற்று கஞ்சியை உன்னுடன் பகிர்ந்து கொண்டால் நாங்கள் ஒன்றும் ஏழையாகி விட மாட்டோம். அத்திம்பேர் இதை உன்னிடம் எடுத்து சொல்ல சொன்னார் என்று அபாயம் அளித்தாள் கங்கம்மாள். அம்மூதாட்டியின் கபடமற்ற அன்பு அவள் உள்ளத்தை தொட்டது. கண்கள் கலங்கின. இந்த உத்தமியிடம் பொய் சொல்ல நேர்ந்ததே என தன்னையே நொந்து கொண்டாள். மாமி, உங்களுக்கு என் நன்றியை எப்படி தெரிவிப்பது என்றே புரியவில்லை என்று உணர்ச்சியுடன் கூறிவிட்டு அந்த அம்மாளின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டாள். சுந்தரேசன் தம்பதிகள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், பரோபகாரிகள் என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பாரமாக அங்கிருக்க அவள் விரும்பவில்லை. ஒழிந்த போது கடைத்தெருவுக்கு சென்று வீட்டிற்கு வேண்டிய ஜாமான்களை தன் பணத்தை கொண்டு வாங்கி வந்தாள். கங்கம்மாளை ஏதும் செய்ய விடாமல் காலையிலிருந்து இரவு வரை வீட்டு காரியங்களை தானே கவனிக்கலானாள். சுந்தரேசனும் அவர் மனைவியும் திரும்பி வரும்பொழுது மிகவும் களைத்திருப்பார்கள், பசியாக இருப்பார்கள் என எண்ணி பகல் போஜனத்தை சீக்கிரமே தயாரித்து அடுப்பருகில் மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தாள் மஞ்சுளா. அன்று காலை பத்திரிகையில் கண்ட ஒரு விளம்பரம் நினைவுக்கு வரவே பத்திரிகையை தேடி எடுத்துக்கொண்டு முன் அறைக்கு சென்றாள். அத்திம்பேரின் மேஜை அருகே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு பேனா செய்தும் மனு எழுத உட்கார்ந்தாள். எப்பொழுது BA பரீட்சையில் அவள் தோல்வியுற்றாளோ அன்று முதல் ஆரம்பித்தது இந்த வேலை தேடும் பிரச்சனை. அது இன்னமும் விட்டப்பாடில்லையே என எண்ணி மனம் பொழுங்கினாள். மீண்டும் பத்திரிகையை திரும்ப அந்த விளம்பரத்தை தனக்குள் ஒரு முறை நன்றாக படித்து கொண்டாள். முந்தைய அனுபவங்களை தெரிவித்தல் நலம் என்று விளம்பரத்தின் முடிவில் கண்டிருந்த குறிப்பை படித்ததும் அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. பள்ளி குமாஸ்தா உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டது, யசோதா தேவியினால் இரவில் விரட்டியடிக்கப்பட்டது, கிரிதரனால் பலவந்தப்படுத்தப்பட்டது, இவைகள்தானே அவள் அறிந்த அனுபவங்கள். இவைகளை எழுதினால் எந்த ஸ்தாபனம்தான் வேலை கொடுக்கும்? இதென்ன வாழ்க்கை என மனம் கசந்து பத்திரிகையை மூடி வைத்துவிட்டு பேனாவை கையில் எடுத்துக்கொண்டாள். தனது கல்வித்திறமை இவைகளை சுருக்கமாக குறிப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை விரைவில் எழுதி முடித்தாள். மரத்தில் கல் எறிந்தால் காய் விழுந்தாலும் விழும், கல் விழுந்தாலும் விழும். அதற்காக கல் எறிய தயங்குவானேன்? முயற்சி செய்து பார்ப்பதில் குற்றம் ஒன்றும் இல்லையே என தன்னை தேற்றிக்கொண்டு கடிதத்தின் உரை மீது விலாசத்தை எழுதி முடித்தாள். உரைக்குள் கடிதத்தை போட்டு ஒட்டி ஒழுங்கு செய்துவிட்டு எழுந்திருந்தாள். அது சமயம் யாரோ கதவை வேகமாக தட்டும் ஓசை கேட்டது. அத்திம்பேர் திரும்பி விட்டார் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஆவலுடன் விரைந்து சென்று கதவை திறந்தாள் மஞ்சுளா. உள்ளே வந்து நின்ற கிரிதரனை கண்டதும் அவள் மிகவும் திடுக்கிட்டு விட்டாள். அச்சமும் குழப்பமும் தாழ முடியாது அவள் நெஞ்சம் பதைபதைத்தது. ஆனாலும் தன் பயத்தை வெளியே காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. அத்தையும் அத்திம்பேரும் வெளியில் போயிருக்கிறார்கள், வர 2 மணி நேரம் ஆகும் என்று சுருக்கமாக கூறிவிட்டு அவனை உறுத்து பார்த்தாள். அப்படியானால் மிகவும் நல்லதாகிவிட்டது. தங்களிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை தனிமையில் பேச நான் விரும்பினேன் என்றான் கிரிதரன். மஞ்சுளா மிரண்டு விட்டாள். உள்ளமும் உடலும் நடுங்க தடுமாற அவள், தயவு செய்து போய்விடுங்கள், தனியாக பேச நமக்குள் விஷயம் ஏதும் கிடையாது என்றாள் மெல்லிய குரலில். உங்களது அருமையான பொழுதை வீணாக்கும் ஆசை எனக்கில்லை என்று கூறிவிட்டு ஏதோ மேலே பேச வந்தவன் மேஜை மீது கிடந்த கடிதத்தை கண்ணுற்று விட்டு நிறுத்தினான். மஞ்சுளாவின் முகம் சிவந்து விட்டது.
வேலைக்கு மனு போட்டுக்கொண்டு அவள் திண்டாடி கொண்டிருக்கும் உண்மை அவனுக்கு விளங்கிவிட்டதோ என எண்ணி கலங்கிவிட்டாள். மெல்ல அவள் பக்கம் திரும்பிய கிரிதரன், அப்படி பெஞ்சு மீது உட்காருங்கள். நீங்கள் மனக்லேசம் அடையும் அளவு அப்படி நாம் ஒன்றும் தனியாக இருக்கவில்லை. வாசலில் நிற்கும் வண்டியில் சிந்தாமணி இருக்கிறார் என்று கூறிவிட்டு ஊஞ்சல் மீது சென்று அமர்ந்து கொண்டான். ஓரக்கண்ணால் வெளியே பார்த்தாள் அவள். அவன் கூறியது உண்மை என்று தெரிந்ததும் சற்று மன அமைதியடைந்து உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் அவன் மீது ஏற்பட்டிருந்த சினம் மாத்திரம் தனியவில்லை. எதற்கும் இன்று நேருக்கு நேர் கேட்டு விடுவோம். இந்த நாடகமெல்லாம் எதற்கு என்று கருவி கொண்டு, தயவு செய்து வந்த காரியத்தை பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள் என்றாள். நீங்கள் வேறு வேளையில் அமராது இருந்தால் உங்களை உடனே அழைத்து வரும்படி சந்திரா மிகவும் கேட்டுக்கொண்டாள். அதனால் வந்தேன் என்றான். மீண்டும் அவன் பார்வை மேஜை மீது இருந்த கடித உரையின் பக்கம் சென்றது. அதை காண மஞ்சுளாவுக்கு பொறுக்க முடியவில்லை. பொருளாதார நெருக்கடியான இந்த சமயம் சட்டென்று வேறு வேலை கிடைப்பது கஷ்டம். இது நான் அறியாத உண்மையல்ல. என்னை தாங்கள் பரிகசிக்க வேண்டியதில்லை. வேலையின்றி உண்ண உணவின்றி பட்டினி கிடந்து இறந்தாலும் சரி, ஆனால் மீண்டும் நான் உங்கள் வீட்டு உத்தியோகத்திற்கு வரப்போவதில்லை என்று சீறினாள். கிரிதரன் ஊஞ்சலிலிருந்து எழுந்து நின்றான். அவனுக்கும் கோபம் தாழ முடியவில்லை. தாயை இழந்து விட்டதனாலோ என்னவோ சகோதரி தங்கள் மீது கரை காணாத பாசம் கொண்டிருக்கிறாள். 2 தினங்களாக ஜுர வேகத்தில் நான் உடனே கையுடன் தங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அதை காண சகிக்க முடியாதுதான் நான் இங்கே விரைந்தேன். அதுவும் அவள் இனி அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டாள் என்று எங்கள் குடும்ப வைத்தியர் சொல்லிவிட்டதனால் மனம் தாளாது ஓடி வந்தேன். அவளது கடைசி காலத்து கோரிக்கையாவது பூர்த்தி செய்வோம் என்று அவளில் நான் முன்பின் யோசிக்காது வந்துவிட்டேன் என்று முடிக்காது நிறுத்தினான். சினத்தினால் சிவந்த விழிகளால் அவளை வெறித்து பார்த்தான். மஞ்சுளா திடுக்கிட்டு விட்டாள். சந்திராவின் உடல்நிலையை பற்றி கேட்டதும் அவள் உள்ளம் குழைந்து விட்டது. கண்கள் கலங்கின. ஆனால் கிரிதரன் மீது கொண்டிருந்த அந்த கோபம் குறையவில்லை. நான் ஏன் வர மறுக்கிறேன் என்று உங்கள் நெஞ்சத்தையே கேட்டு பாருங்கள் என்று படபடத்தாள். கிரிதரன் மௌனமாக மீண்டும் அவளை வெறித்து நோக்கினான். அன்றொரு நாள் தோட்டத்திலே வந்து அந்தி பொழுதில் என்னவெல்லாமோ பேசினீர்கள். இவள் ஏழை பெண், எதுவானாலும் சொல்லலாம் என்ற துணிவு, பணம் படைத்து விட்டோம், பெண்மையை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற கர்வம் இல்லையா? அதற்கு பின்னராவது என்னை புரிந்து கொண்டீர்களா? மறுபடியும் ஒரு நாள் இரவு நோயாளியான சிந்தாமணியை நான் கவனித்துவிட்டு திரும்பும் சமயம் மரங்கள் அடர்ந்த இருள் நிறைந்த தோட்டத்திலே எத்தனை கேவலமாக நடந்து கொண்டீர்கள். மரத்தின் பின் மறைந்திருந்து திடீரென்று ஓடி வந்து கரத்தை பற்றி கொண்டு என்று கூறிவிட்டு தழுதழுக்க நிறுத்தினாள். என்ன சொல்கிறீர்கள்? இருளில் வந்து தங்களை நான் பலவந்தம் செய்தேனா? இதென்ன குற்றச்சாட்டு என்றான் திகைப்புடன். நீடித்து தங்கினால் ஆபத்து என்று வெளியே கிளம்பினேன். என் மானத்தை விட தங்கள் பணம் பெரியது என்ற நினைவில் துணிவாக அங்கே வர அழைக்க வந்தீர்களா என்று கேட்டால் சினம் பொங்கிய உரத்த குரலில். கிரிதரனின் முகம் இரத்தமென சிவந்து விட்டது. நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு ஒரு கணம் சிந்தித்தான். புரிகிறது இப்பொழுது எனக்கு. திடீரென்று வேலையை விட்டு நீங்கள் கிளம்பியதும் நானும் தங்களை பற்றி தவறாக எண்ணி மனம் வெகுண்டது உண்மையே. என் சகோதரி போன்று நானும் தாயற்றவன் என்ற காரணத்தினாலோ அல்லது வேறு எதனாலோ எனக்கே புரியாது. உள்ளத்திலே பொங்கி புறப்பட்ட அன்பின் பெருக்கால் நான் குற்றம் புரிந்துவிட்டது உண்மை. உங்களிடம் அதற்கு மன்னிப்பு கேட்க விழைந்ததும் உண்மை. சந்தர்ப்பம் வாய்க்காததனால் வாளா இருந்து விட்டேன். அன்று அந்தி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பிதற்றி விட்டேன். அதற்காக பன்முறை வருந்தினேன். தயவு செய்து அந்த சம்பவத்தை மறந்து என்னை மன்னித்து விடுங்கள். அது மாதிரியான நிகழ்ச்சி மீண்டும் ஏற்படாது என்று நான் உறுதியாக கூறுகிறேன். என்னை நம்புங்கள் என்றான் கெஞ்சும் குரலில். இனி உங்களை எப்படி நம்ப முடியும் என்று பொருள்பட நெற்றியை சுருக்கி கொண்டு ஏளனமாக அவனை பார்த்தாள் அவள். இரண்டாவதாக என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அபாண்டமானது. அப்படிப்பட்ட கயவன் நான் அல்ல என்றான் கிரிதரன். வேடிக்கைதான் இது. நான் வேண்டுமென்றே புனைந்து சொல்கிறேனா என்ன என்று அதட்டினாள் மஞ்சுளா. கிரிதரன் கொஞ்ச நேரம் வாளாவிருந்தான். திடீரென்று ஏதோ கண்டுபிடித்தவன் போல் அவள் பக்கம் திரும்பினான். இந்த சம்பவம் நடந்தபோது சுமார் மணி என்ன இருக்கும் என்று சொல்ல முடியுமா என்றான். இது என்ன பெரிய கோர்க்கு கேள்வி என்கிற தோரணையில் மஞ்சுளா அசட்டையாக சுமார் 8 மணி இருக்கும் என்றாள். கிரிதரனின் சோம்பிய வதனம் பிரகாசமடைந்தது. உதட்டிலே சிரிப்பு நிழலாடியது. தங்களிடம் அன்று இரவு இருளில் வந்து துன்பம் கொடுத்தது நான் அல்ல என்பதை எந்த நியாய சபையிலும் யார் முன்னாலும் அஞ்சாது நான் நிரூபிக்க முடியும்.
ஏனென்றால் சிந்தாமணி நோயாக இருந்த 5 தினங்களும் நான் தொழிற்சாலையில் இருந்த நடு இரவிற்கு மேல்தான் வீடு திரும்புவது வழக்கமாக இருந்தது. இதை தக்க ஆதாரங்களுடன் தங்களுக்கு நிரூபிக்க முடியும். அப்பொழுது என்னை நம்புவீர்கள். மேலும் தாங்கள் எண்ணும் அளவுக்கு அத்தனை கயவன் அல்ல நான். என் சகோதரனை பற்றி உங்களிடம் ஒரு உண்மையை சொல்ல தயங்கிக் கொண்டு மறைத்து வைத்திருந்தேன். அது குற்றம்தான், ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் ஜெகதீசன் சித்த சுவாதீனமற்றவன். பார்வைக்கு சாதாரண மனிதன் போல்தான் காணப்படுவான். திடீரென்று மூளை குழப்பம் ஏற்படும். அந்த சமயம் ஒரு சில தினங்கள் அவன் விபரீதமாக எல்லோரிடமும் நடந்து கொள்வான். இந்த காரணத்தினால்தான் அவனை நாங்கள் வெகுகாலம் ஒரு சிகிச்சை விடுதியில் விட்டு வைத்திருந்தோம் என்று கூறிவிட்டு மேலே முடிக்காது நிறுத்தினான். தனது குடும்ப ரகசியங்களை எல்லாம் வெளியிட நேர்ந்ததே என வருத்தமடைந்தான். 100க்கு 100 உண்மை, என்னை நம்புங்கள். உயரம், சாயல், குரல் முதலிய பலவற்றில் எனக்கும் என் சகோதரனுக்கும் அதிக ஒற்றுமை உண்டு. பகலிலேயே பலர் எங்கள் இருவரைக் கண்டு அடையாளம் தெரியாது திகைத்திருக்கின்றனர். இருளில் உங்களுக்கு அடையாளம் புரியாதது பற்றி நான் ஆச்சரியப்படவில்லை என்று கூறிவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். மஞ்சுளா மௌனமாகவே இருப்பதைக் கண்டதும் அவன் மேலே தனிவான குரலில் பேசவிட்டான். நான் குற்றமற்றவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. உங்களது மென்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ளாது ஏதோ மிருகத்தனமான உணர்ச்சி வசத்தில் பேச வந்து உங்களை மிகவும் மனம் நோக செய்துவிட்டேன். அதற்காக என்னை மன்னிக்கும்படி மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். மனம் விட்டு பேசியதனால் எனக்கு இப்பொழுது எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறது. ஒரு தரம் தவறாக நடந்து கொண்டதனால் என்னை தாங்கள் மகா அயோக்கியன், பெண்மையை விலைக்கு வாங்க புறப்பட்ட பிசாசு என துச்சமாக எண்ணி விட்டீர்கள். உண்மையான காரணம் புரியாது சொல்லாமல் கொள்ளாமல் நோயாளியை விட்டுவிட்டு வெளியேறிவிட்ட பொறுப்பற்ற பெண்மணி, அகந்தை பிடித்தவள் என்று நானும் தங்களை தவறாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது பரஸ்பரம் மனம் தெரிந்துவிட்டது. இனி உங்கள் இஷ்டம். என் சகோதரியின் கடைசி விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். எங்கள் இல்லத்தில் வந்து அவளுக்கு துணையாக இருக்க வேண்டுகிறேன். தங்களுக்கு என்னாலும் என் சகோதரனாலும் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது என உறுதியளிக்கிறேன். பிறகு தங்கள் விருப்பம் என்று தனிந்த குரலில் கூறிவிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். மெல்ல தலையை நிமர்த்திய மஞ்சுளாவின் கண் இமைகள் நனைந்திருந்தன. நான் வருகிறேன். அத்தை, அத்திம்பேர் இருவரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வரும் மட்டும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மெல்ல புன்னகை பூத்தாள். அவள் கண்களில் மிதந்த கருணை வார்த்தைகளால் கூற முடியாத பல உண்மைகளை அவனுக்கு சொல்லாமலே சொல்லின. முதலாக பல நாட்களுக்கு பிறகு கிரிதரன் தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.